பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கும் மிகுந்த நேசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெற்றி என்பது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏணிப்படியாக இருக்கிறது. படிப்பில் வெற்றி, பொருளாதாரத்தில் வெற்றி, அவன் இருக்கக்கூடிய துறைகளில் வெற்றி, குடும்ப உறவுகளில் வெற்றி, எல்லாவற்றை விட மேலாக மறுமை நாளில் வெற்றி. இந்த வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு ஒரு பெரிய அருளாகவே தந்திருக்கிறார். கஷ்டப்பட்டு போராடி அந்த போராட்டத்தின் முடிவில் சரியான ரிசல்ட் வரும்போது அவன் பட்ட கஷ்டங்கள் அவனுக்கே மறந்துவிடக்கூடிய ஒரு இன்பம், ஆனந்தம் ஏற்படும். சகோதரர்களே, பிள்ளைகளின் வெற்றி சொல்லவே வேண்டாம். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆனந்தத்தையும் அவன் காலடியில் கொட்டுவதை போன்ற ஒரு பிரமிப்பு ஏற்படும். அந்த வெற்றிக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறான். நல்ல ஒரு பேணுதலான தொழுகையில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். குர்ஆனுடைய திலாவத்தில் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நமது தலைவர் அவங்களுடைய முகப்பத்தை பெற ஸலவாத் என்ற வெற்றியை வைத்திருக்கிறான். மொத்தத்தில் இன்னும் பல வெற்றிகளை அவன் ஈட்ட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சில வசீஃபாக்களை வைத்திருக்கிறான். அந்த வசீஃபாவில் ஒன்றைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. அந்த வெற்றி கனியை சீக்கிரத்திலேயே கை கட்டும் தூரம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அல்லாஹ்வின் வசனம்தான் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான ரொம்ப அற்புதமான வெற்றியை தந்திருக்கிறான் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை 7 முறை ஓதிவிட்டு காரியங்களில் ஈடுபடுவது. அன்பிற்குரியவர்களே, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஊரான மக்கா, அவர்கள் எப்போது அல்லாஹ்வை சொன்னார்களோ, அனாச்சாரங்களை தடுத்தார்களோ, அப்போதிருந்து அவர்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு அந்த நாட்டை விட்டே அவர்களை போக வைத்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபத்ஹ் மக்காவின் வெற்றி அவர்களுக்கு நசீபாக்கினார். அந்த மக்காவினுடைய வெற்றியை பெற்ற உடனேயே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒழிச்சு கட்டினது எதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாச்சாரங்களை தான். அந்த வெற்றி வாகை சூடின உடனேயே இருக்கின்ற அத்தனை பிதாத்துக்களையும் ஒழித்து கட்டினாங்க. பெண் அடிமைத்தனத்தை தீ வச்சு கொளுத்துனாங்க. இஸ்லாம் என்ற சூரியன் உதிப்பதற்கு முன்னால் பெண்களுடைய நிலைமை அதோ கதிதான். சொத்துரிமை கிடையாது, சுக உரிமை கிடையாது, அவர்களுக்கு தேவையான எந்த சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை. அப்போ அந்த பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்து கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றிவாக சூடினாங்க. அதைத்தான் பேஸ் பண்ணி தான் இந்த ஆயத்து வந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடி, மது, சூது அனைத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சு கட்டி அதில் வெற்றிவாக சூடினாங்க. சமூக நல்லுறவு, நான் பெரியவன் நீ பெரியவன்ற அந்த பாகுபாடையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸ்பமாக்கிட்டு ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர், குல்லு முஃமினின் இஹ்வா, நீங்கள் எல்லாருமே சகோதரர்கள் தான் சொல்லி கருப்பன், வெள்ளையன், நலிந்தவன், நலியாதவன், குடும்ப பாரம்பரியம் உள்ளவன், குடும்ப பாரம்பரியம் கொஞ்சம் கம்மியானவன், அனைத்து நபர்களையும் ஒன்றோடு கலக்க வைத்தாங்க. அனைத்து நபர்களையும் ஒன்றாக கலக்க வைத்தாங்க. அதில் பெரிய வெற்றி பெற்றாங்க. ஈமானிய வெற்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றாங்க. எத்தனையோ மக்களை தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அதில் மாபெரும் வெற்றி வாகை சூடினாங்க. அனாச்சாரங்களை ஒழித்து கட்டி வெற்றி, அநியாயங்களை ஒழித்து கட்டி வெற்றி, அதே போல் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டி வெற்றி. இந்த சமூகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் மூலமாகத்தான் நிறைய வெளிச்சங்களை காட்டினான். அந்த ஒரு நிஜத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த பாட்டுக்கான பலாபலனை எடுத்து சொல்லக்கூடிய வசனம்தான் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. இந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி பிரமிக்கத்தக்க வெற்றியை கொடுத்தானோ,
நமக்கு பிரமிக்கத்தக்க வெற்றி அப்படின்னு இல்லாட்டாலையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி குட்டி வெற்றிகள் அல்லாஹ் தஆலா தருவான். பிள்ளைகள் உங்களுக்கு நன்றாக படித்து அவர்கள் வெற்றி வாகை சூட வேண்டுமா? இந்த வசனத்தை எடுங்கள். உங்களுடைய வியாபாரம் தொழில்துறை வெற்றி வாகை சூட வேண்டுமா? இந்த வசனத்தை எடுங்கள். குடும்ப நல்லுறவில் நீங்கள் மிகச்சிறந்தவர்களாக உயர வேண்டுமா? வெற்றி வாகை சூட வேண்டுமா? இந்த வசனத்தை எடுங்கள். இந்த வசீஃபா அனுபவ ரீதியானது, பலாபலன்கள் நிறைய உள்ளது. பாசிட்டிவான வாழ்க்கையினுடைய அனைத்து பாசிட்டிவான ஒவ்வொரு தருணங்களையும் இது பெற்றுத்தரக்கூடியது. இந்த வசீஃபா மிகச்சிறந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.